அண்மைச் செய்தி. காரைக்கால் மாவட்ட சிறையில் புதுச்சேரியைச் சேர்ந்த தண்டனை கைதி பிரதீஷ் என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தனது காதலியை எரித்து கொலை செய்த வழக்கில் கைதாகி புதுச்சேரி சிறையில் அடைக்கப்பட்ட பிரதீஷ் தற்போது தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அந்தோணிராஜ். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? புதுச்சேரி வெளியூர் அடுத்த பொறையார் பகுதியைச் சேர்ந்தவர் பிரதீஷ். 23 வயதான இந்த இளைஞர் அப்பகுதியில் பழக்கடையில் வேலை பார்த்த பொழுது பள்ளிக்கு சென்று வந்த 17 வயது மாணவியுடன் பிரதீஷுக்கு பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மாணவியை வில்லியனூர் பகுதியில் இருந்து துறையூரில் இருக்கும் தனது வீட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து அருகில் உள்ள சுடுகாட்டுக்கு பகுதிக்கு அழைத்து சென்று பிரதீஷ் பீர் பாட்டினால் மாணவியின் தலையில் அடித்து கொலை செய்து தாக்கு மூட்டையில் கட்டி வீசிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த சம்பவத்தில் போக்சோ மற்றும் கொலை வழக்கில் பிரதீஷ்க்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு புதுச்சேரி காலாப்பேட்டையில் உள்ள மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்து வந்தார். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அதே சிறையில் போக்சோ வழக்கில் 7 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற உசேன் என்பவருடன் சமையல் செய்வதில் ஏற்பட்ட வாய் தகராறு மோதலில் முடிந்தது. இதனையடுத்து பிரதீஷ் பாத்தீங்கன்னா காரைக்கால் மாவட்ட சிறைக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் பாத்தீங்கன்னா காரைக்கால் நிரவி பகுதியில் போக்சோ வழக்கில் தண்டனை பெற்ற ஆறுமுகம் என்பவரிடம் சமையல் செய்யும் பொழுது பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. மேலும் இரு கைதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பிரதீஷ் ஆறுமுகத்தை சமையலறையில் இருந்து காய்கறி வெட்டும் கத்திகளை வெட்டியதால் ஆறுமுகத்திற்கு தலை, கை, கால்கள் மற்றும் கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஆறுமுகத்தை மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இது குறித்து பிரதீஷ் மீது காரைக்கால் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில இந்த நிலையில் பாத்தீங்கன்னா நேற்று இரவு பிரதீஷ் சிறைச்சாலையிலேயே தனது கைலியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை அடுத்து காரைக்கால் போலீசார் பிரதீஷ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்டது சிறைச்சாலையில் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.